பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. இடஒதுக்கீட்டு உரிமை அகில இந்திய அளவில் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வழங்கிட சச்சார் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக அமுல்படுத்த கோரி இந்திய வரலாற்றின் புதிய திருப்பத்தை புரட்சி பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்தி சாதனை படைத்தது. இந்திய முஸ்லிம்களின் நிலை குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ராஜேந்திர சச்சார் கமிட்டியின் அறிக்கை கூறுவதென்ன? இந்திய ஆட்சி பணிகளில் மொத்தமுள்ள IAS, IPS போன்ற உயர் பதவிகளில் 8827 அதிகாரிகளில் 285 அதிகாரிகளே முஸ்லிம்கள். இது முஸ்லிம்களில் வெறும் 3% தான். இந்நிலை மாறிட வேண்டாமா? 88,44,669 மத்திய அரசு அதிகாரிகளில் முஸ்லிம் அதிகாரிகள் எவ்வளவு பேர் தெரியுமா? வெறும் 4,38,173 பேர்தான். இது முஸ்லிம்களின் மக்கள் தொகையில் வெறும் 5%. இந்நிலை மாற்றிட வேண்டாமா? 14 லட்சம் பேர் பணிபுரியும் இந்திய ரயில்வே துறையில் 64,000 பேர் மட்டுமே முஸ்லிம்கள். அதிலும் 99% பேர் கடைநிலை ஊழியர்கள்தான். இந்த அவலத்தை துடைத்திட வேண்டாமா? நீதித்துறையில் பணிபுரியும் முஸ்லிம்களின் சதவீதம் வெறும் 7, அஞ்சல் துறையிலோ 5%, ஆசிரியர் பணியில் 3%, பாதுகாப்பு துறையிலோ 3%. இந்த அவல நிலை தொடர அனுமதிக்கலாமா? உயர் மருத்துவக் கல்லூரிகளில் 4% மட்டுமே முஸ்லிம்கள். முதுகலை பட்டப்படிப்பில் 50 மாணவர்களில் ஒருவர்தான் முஸ்லிம். பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களில் 25 பேர்களில் ஒருவர் மட்டுமே முஸ்லிம். IIM-இல் பயிலும் 4743 மாணவர்களில் 63 பேர் மட்டுமே முஸ்லிம்கள். நாட்டின் உயர்ந்த தொழிற்பயிற்சி கூடமான IIT-யில் பயிலும் 27,161 மாணவர்களில் 894 பேர் மட்டுமே முஸ்லிம்கள். IIM-ஐ தவிர்த்து ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் MBA பயிலும் மாணவர்களில் 1% மட்டுமே முஸ்லிம்கள். ஆனால் பிளாட்பார வியாபாரிகளில், பீடி தொழிலாளர்களில், கூலி தொழிலாளர்களில், கடைநிலை ஊழியர்களில் மட்டுமே முஸ்லிம்கள் அதிகம் பேர் இடம்பெறுகின்றனர். உரிமை மறுக்கப்பட்டவர்களும் முஸ்லிம்கள், ஜாமீன் மறுக்கப்பட்டவர்களும் முஸ்லிம்கள், ஏழைகள் முஸ்லிம்கள், ஏதுமற்றோர் முஸ்லிம்கள், வஞ்சிக்கப்பட்டோர் முஸ்லிம்கள், வாழ்விழந்தோர் முஸ்லிம்கள். காலமெல்லாம் கனவுகளை மட்டுமே சொந்தமாக கொண்டிருந்த எம் சமுதாய சொந்தங்களே, உங்கள் கனவு நனவாகிட வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ் மார்ச் 7 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தலைநகர் டெல்லியில் நடைபெறும் முஸ்லிம்களின் பேரணிக்கு அணி அணியாய் புறப்படுவோம். டெல்லி செல்வோம், உரிமை வெல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் மார்ச் 7 நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு மாபெரும் பேரணி நடைபெறவிருக்கின்றது. நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்துடன் நடைபெறும் போது இந்த பேரணி நடத்தப்படவிருக்கின்றது. எதற்காக இந்த பேரணி? 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட
ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இன்று அமர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அகில இந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிப்பதற்கு வழிவகை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில இன்னும் பாதி அளவுதான் அந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ற முழக்கத்துடன் டெல்லியில இந்த பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தவிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு கர்நாடகத்திலும் கேரளாவிலும் இருப்பது போல அனைத்து மாநிலங்களிலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தனி இடஒதுக்கீடு தர வேண்டும். மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில மத்திய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய 27% இடஒதுக்கீடுல முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு தர வேண்டும். அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்தில் நிலவக்கூடிய சமூக சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு இடஒதுக்கீடுடைய அதிகபட்ச அளவை மேக்சிமம் லிமிட்டை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்ற வேண்டும். நீதிபதி ராஜேந்தர் செச்சார் அவர்களுடைய அறிக்கையில நாடாளுமன்றம் முதல் உள்ளாட்சி மன்றம் வரை முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் அரசியல் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று வேதனையான அறிக்கை தந்திருக்கின்றது. முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த கமிட்டியினுடைய அறிக்கை பரிந்துரை செய்திருக்கின்றது. அந்த பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்ற முழக்கத்துடன் முஸ்லிம்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக அடுத்த 5 ஆண்டு திட்டத்திலே அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் சம வாய்ப்பு ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சச்சார் கமிட்டி சொல்கின்றது. அந்த பரிந்துரையை நிறைவேற்ற கோரி இப்படியான அகில இந்திய அளவிலே உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மார்ச் 7ஆம் தேதி காலையிலே 10 மணிக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி டெல்லி செல்வோம், உரிமைகளை வெல்வோம் என்ற தலைப்பிலே இந்த பேரணி நடைபெறவிருக்கின்றது. இந்த பேரணியில தமிழகத்தினுடைய மாபெரும் முஸ்லிம் இயக்கமான சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இயக்கமான தமுமுக தலைமையில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்ஷா அல்லாஹ் டெல்லியில அணிவகுப்பு நடத்தவிருக்கின்றார்கள். சமூக நீதியிலே அக்கறை உள்ள அனைத்து சகோதரர்களும் இந்த பேரணியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் டெல்லி செல்வோம், உரிமைகளை வெல்வோம், ஒளிமயமான இந்தியாவை சமைப்போம், பிரகாசமான இந்த இந்தியாவினுடைய வளங்களை சம அளவில் அனைத்து இந்திய குடிமக்களுடன் முஸ்லிம்களும் சம அளவிலே அதை பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்ற நிலைமையை உருவாக்குவோம். வாருங்கள் டெல்லிக்கு, வெல்வோம் உரிமைகளை. மார்ச் 7, 2007 அன்று
டெல்லியிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்தவிருக்கும் பேரணியின் நோக்கம் என்ன? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் எம்.ஹெச். ஜவாஹிருல்லா அவர்கள் விளக்கமளிப்பதை கேளுங்கள். அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி நம் அனைவருடைய நெஞ்சத்திலும் எப்போதும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபிமொழியாக இருக்கின்றது. முஸ்லிம் சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடலுக்கு ஒப்பாக ஓமித்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். உடல்ல ஒரு பாகத்துல காயம் ஏற்பட்டால் இன்னொரு பாகம் அதனுடைய வலியை உணரும் என்று அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, ஆக இப்போது என்ன பிரச்சனை என்றால் அறிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. சச்சார் அறிக்கையும் வந்திருக்கின்றது, பிரதமருடைய அறிக்கையும் வந்திருக்கின்றது. ஜனாதிபதியும் கூட நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு வேண்டியது அறிக்கைகள் மட்டுமல்ல, அந்த அறிக்கைகள் இந்த சொல்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக அவசியமானது. 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக சொன்னது. என்ன சொன்னது? அந்த வாசகம் அப்படியே நெஞ்சத்திலே பசுமையாக பதிந்திருக்கின்றது. தி காங்கிரஸ் பார்ட்டி has given reservation for the backward among the Muslim community in Kerala and Karnataka. The exclusive reservation which Muslims enjoy in Karnataka and Kerala will be extended throughout the country என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தெரிவித்தது. கர்நாடகத்திலும் கேரளாவிலும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் காங்கிரஸ் கட்சி தனி இடஒதுக்கீடை அளித்திருக்கின்றது. இந்த இடஒதுக்கீடு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. விருதுநகரிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்மண்டல மாநாட்டிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த தேர்தல் அறிக்கையிலும் கூட இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே தனி இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுபோல பாட்டாளி மக்கள் கட்சி, அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வாக்குறுதிகளை அளித்தார்கள். அந்த வாக்குறுதிகளை நம்பி நாம் வாரி வாரி வாக்குகளை அளித்தோம். அதன் விளைவாக தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதுதான் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம். பாசிச பாஜக வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலே ஒரு புதிய ஆட்சி உருவாவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த புதிய ஆட்சியினுடைய வழிகாட்டும் நெறியாக இருக்கக்கூடிய காமன் மினிமம் புரோகிராம்ல, குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் மீண்டும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இன்னும் சொன்னார்கள், ரங்கநாத், அதாவது ஒரு தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்திடமிருந்து 6 மாதத்திற்குள் அறிக்கையை பெற்று இந்த இடஒதுக்கீடு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அந்த காமன் மினிமம் புரோகிராம்ல குறிப்பிட்டார்கள். காமன் மினிமம் புரோகிராம்ல இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது. 6 மாசத்துக்குள்ள ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில் பெறப்பட்டு இடஒதுக்கீடுக்கான வழிவகை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றது 2004 மே மாசம். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருப்பது பிப்ரவரி 2007. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், 5 ஆண்டுகள் தான் மத்தியிலே ஆட்சியில் இருக்க முடியும். அந்த 5 ஆண்டு காலத்திலே ஏறத்தாழ 2.25 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 2009 வந்தால் மீண்டும் தேர்தல் வந்துவிடும் நாடாளுமன்றத்திற்கு. இந்த சூழ்நிலையிலே தான்
அருமை சகோதரர்களே, சச்சார் குழுவை அமைத்தார்கள். அது ஒரு சிறப்பான பணியை செய்திருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நடைமுறையிலே நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதை எப்படி பெறுவது என்பதுதான் மிக முக்கியமானது. இந்தியா முழுவதும் ஒரு பேரெழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். அந்த பேரெழுச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எத்தகைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், தேர்தல் நேரத்தில் இந்த முஸ்லீம்களை இந்த பாய்களை ஏமாற்றுறதுக்காக வேண்டி நம்ம வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசலாம், அவங்களும் ஓட்டு போட்டுருவாங்க, அதுக்கு பிறகு நம்மளும் மறந்துடலாம், அவங்களும் மறந்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை தலைகீழாக இன்ஷா அல்லாஹ் புரட்ட வேண்டும். அதற்காக வேண்டிதான் அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மார்ச் 7 டெல்லியிலே இந்த எழுச்சி மிகுந்த பேரணிக்கு நாம் ஏற்பாடு செய்கின்றோம். கோவையிலே நடைபெற்ற தமுமுகவினுடைய மாநில செயற்குழு கூட்டத்திலே இந்த முடிவு எடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு இந்த செய்தி இந்தியா முழுவதும் பல்வேறு வகையில பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளிடம் எடுத்து செல்லப்பட்டு, இன்று தி டாக் ஆஃப் தி டவுன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நகரத்தின் பேச்சு என்று சொல்வார்கள். டாக் ஆஃப் தி டவுன் என்பதை கடந்து டாக் ஆஃப் தி நேஷன், இந்த நாட்டினுடைய பேச்சாக மாறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கிருபையினால் மார்ச் 7 டெல்லியிலே நடைபெறக்கூடிய அந்த பேரணியினுடைய பேச்சு இந்தியாவினுடைய 8 திக்குகளிலும் இன்று பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கலாம். தமிழ்நாட்டிலே இப்போது பதவிக்கு வந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்கு தந்த வாக்குறுதிகளில் ஒன்று, முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சட்டம் கொண்டு வருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் திமுக தலைவர், தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டேதான் இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, மே 15 கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். டெல்லியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 2.5 ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக டெல்லிக்கே சென்று போராடக்கூடிய தமுமுக, கலைஞர் இந்த விஷயத்தில் இங்க ஏமாத்தினா டெல்லியை அதர வைக்கக்கூடிய தமுமுக இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தையும் அதர வைக்கும் என்பதில், எனவே யாரும் ஏமாற யாருக்கு நாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு அல்ல. இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய ஜீவாதார கோரிக்கைகளுக்கு பாதகம் ஏற்பட்டால் எதிர்ப்பதற்கும் துணிவோம், அதற்கு எல்லா வகையான தியாகங்களை செய்வதற்கும். அவர்கள் வேண்டுமென்றால் தத்துவம் பேசலாம், தோல்ல கிடக்கிற துண்ட மாதிரி பதவின்னு. அதைவிட இந்த பதவிகள், பவுசுகள், இந்த மரியாதைகள் இதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்கு எதிராக திரும்பினால், எங்களுடைய சமுதாய நலனுக்காக வேண்டிய எங்களுடைய சட்டைகளையும் எங்களுடைய உயிரையும் கூட தியாகம் செய்வதற்கு தமுமுக தயாராக இருக்கின்றதை தவிர யாருக்கு முன்னால் கைகட்டி நின்று அடிமை சேவகம் செய்யக்கூடிய அமைப்பல்ல நாங்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்போ டெல்லி, ஏனென்றால் அகில இந்திய அளவில் மகாராஷ்டிராவில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், பீகாரிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், யூபியிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், ஏன் மிக அதிகமான அளவிலே மேற்கு வங்காளத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் இது போன்று மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியிலே போராடக்கூடிய வீரியம் மிகுந்த அமைப்புகள் இல்லை. இந்தியாவிலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் தட்டி எழுப்ப வேண்டும். தமுமுக தமிழகத்திலே கண்ட பேரெழுச்சி நம்முடைய சுயநலமாக இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் இந்த பேரெழுச்சி ஏற்பட வேண்டும், அதற்கான ஒரு உத்வேகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தமுமுகவின் சகோதரர்கள், இந்த சமுதாயத்தினுடைய கண்மணிகள் பிளாட்பாரம் வியாபாரத்தில் தினந்தோறும் அன்றாட காட்சியாக இருக்கக்கூடிய சகோதரனும் கூட தன்னுடைய சொந்த பணத்திலே டெல்லிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்.
மிகப்பெரிய அளவிலே ஒவ்வொரு மணி நேரமும் ஆயிரக்கணக்கிலே சம்பாதிக்கக்கூடியவர்களும் கூட அதையும் தியாகம் செய்துவிட்டு டெல்லிக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். ராம்லீலா மைதானம் என்ற இடத்திலிருந்து நம்முடைய பேரணி புறப்பட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லும். அந்த ஆர்ப்பாட்டத்திலே வஞ்சகம் இல்லாமல், பாதகம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து பேர் இயக்கங்கள், லெட்டர் பேடுகள் அல்ல, பேர் இயக்கங்களுடைய தலைவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொள்ளவிருக்கின்றார்கள். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகினுடைய முன்னாள் அகில இந்திய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலாம் முகமது பனாத்வாலா சாஹிப் அவர்கள், இந்திய தேசிய லீகினுடைய தலைவர் என் அருமைக்குரிய பேராசிரியர் முகமது சுலைமான் அவர்கள், ஆசாம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டினுடைய செயல் தலைவர் ஆபீஸ் ரஷீத் அகமது சௌத்ரி அவர்கள், ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தை சேர்ந்த அருமை சகோதரர் முஜிதபா ஃபாரூக் அவர்கள், அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக டாக்டர் சையத் காசிம் ரசூல் இல்யாஸ் அவர்கள், ஆல் இந்தியா முஸ்லிம் மஜ்லிஸே முஷாவரத்தின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சஹாபுதீன் அவர்கள், மில்லி கவுன்சிலின் சார்பாக டாக்டர் மன்சூர் ஆலம் அவர்கள், கேரளா மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபி கட்சியின் சார்பாக அதனுடைய செயல் தலைவர் வழக்கறிஞர் சி கே அப்துல் அஜீஸ் அவர்கள், கர்நாடகா முஸ்லிம் முத்தஹிதா தஹ்ரீக் கேஎம்எம்டியின் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கலிமுல்லா ஷேக் அவர்கள், ஹைதராபாத்திலிருந்து மஜ்லிஸே இத்திஹாதுல் முஸ்லிமீன் அமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அசதுதீன் ஓய்சி அவர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. அனைத்து மிகப்பெரிய சமூக அமைப்புகளுடைய தலைவர்களும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கை முழக்கத்தை நாடாளுமன்ற வீதியிலே எழுப்பவிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு பிரதமரை சந்திக்கவிருக்கின்றோம். பிரதமரை சந்திக்கக்கூடிய தூதுக்குழுவிலும் கூட தமுமுகவின் சார்பாக மட்டுமல்ல, இந்த அனைத்து முஸ்லிம் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்து கூட்டாக இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் என்பதை பிரதமருக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில பிரதமரை இன்ஷா அல்லாஹ் சந்திக்கவிருக்கின்றோம். மாலையிலே நடைபெறக்கூடிய மாநாடு சமூக நீதி மாநாடு. அந்த மாநாட்டிலே யாரெல்லாம் நாங்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி இருக்கின்றோம், முஸ்லிம்களுடைய நல விரும்பிகளாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து ஒப்புதல் வாக்கு மூலம் முஸ்லிம்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வோம் என்று இன்ஷா அல்லாஹ் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யவிருக்கின்றோம். Opportunities rarely come for a community, and it is the duty of the community to make the maximum utilization of that opportunity என்று சொன்னார். ஒரு சமுதாயத்திற்கு வாய்ப்புகள் என்பது அரிதாக தான் வரும். ஆனா அந்த வாய்ப்பு வரும்போது அதை முழுமையாக அந்த சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அருமை சகோதரர்களே, நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு. வாக்குறுதி அளித்த ஒரு அமைச்சரவை டெல்லியிலே இருக்கின்றது. பிரதமருடைய தலைமையிலே அமைந்த குழு முஸ்லிம்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை மிக தெளிவாக அழகாக படம் எடுத்து காட்டியிருக்கின்றது. தமுமுகவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்த ஒரு அருளாக இந்த இயக்கத்தின் சார்பாக டெல்லிக்கு சென்று அகில இந்திய அளவிலே முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அமைப்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பை சிறப்பான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல், நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த பயணத்திலே வரக்கூடிய சகோதரர்களுக்காக வேண்டி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்கின்றேன். பல மாநிலங்களை கடந்து செல்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஒழுக்கம் மிக்க ஒரு அமைப்பு என்பதை நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். பொறுமையாக அந்த பயணத்தின் போது பயண நேரத்திலே நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் செய்துவிட்டு கட்டுப்பாட்டு மிகுந்தவர்களாக டெல்லிக்கு சென்று இன்ஷா அல்லாஹ் திரும்பி வர வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த பேரணியிலே இங்கே திரண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இன்னும் நம்முடைய கோரிக்கைகளை வலிமைப்படுத்துவதற்காக வந்து சேர வேண்டும். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் தஹஜ்ஜத் தொழுகை உட்பட ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் இந்த பேரணி மட்டுமல்ல, இந்த பேரணியும் மாநாடும் சீரோடும் சிறப்போடும் சிறந்தாம் பாதுகாப்புடனும் நடைபெறுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, நாம் எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கும்
பின்னொரு காலத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் 2007 மார்ச் 7 இந்திய முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு புதிய உத்வேகம் மிகுந்த எழுச்சி மிகுந்த முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்ற ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டது என்ற ஒரு சூழலை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பேரணியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த எழுச்சிக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை சவுதி அரேபிய நேரம் இரவு 8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வழங்கும் மார்க்க மற்றும் சமுதாய நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். தமிழ் அறிந்த அனைவராலும் பார்க்கப்படும் இந்நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரங்களை வழங்கி பயன் பெறலாம். சவுதி அரேபியாவில் விளம்பர தொடர்புக்கு 050-987-8648. இந்தியாவில் உள்ள உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் விரும்பும் பொருட்களை எளிதாக அனுப்பி வைக்க கேரவன் கார்கோ ஏஜென்சி அல்கோபர், சவுதி அரேபியா. தொலைபேசி இலக்கம் 89800004. தம்மாம் தொலைபேசி இலக்கம் 83351111. மொபைல் தொலைபேசி 05038941996. இடஒதுக்கீட்டு உரிமை அகில இந்திய அளவில் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வழங்கிட சச்சார் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக அமுல்படுத்த கோரி இந்திய வரலாற்றின் புதிய திருப்பத்தை புரட்சி பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்தி சாதனை படைத்தது. தலைநகர் டெல்லி செல்லும் வாகனங்கள் எல்லாம் கருப்பு வெள்ளை கொடிகளை ஏந்தி தமிழ் மனம் கமழ தலை நிமிர்ந்து சென்றன. தமிழகம் டெல்லியை நோக்கி இடம்பெயர்ந்து விட்டதா என ஆச்சரியம் மேலிட டெல்லி ரயில் நிலையம் சமுதாய சொந்தங்களால் திக்கு முக்காடியது. எல்லாம் வல்ல இறைவனின் துணை கொண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே தமிழக முஸ்லிம்கள் தலைநகர் படையெடுப்பை நடத்தினர். தலைநகர் வந்திறங்கிய தமிழக முஸ்லிம்களை தமுமுக தன்னார்வ தொண்டர்கள் டெல்லி ரயில் நிலையத்தில் முக மலர்ச்சியுடன் வரவேற்று அழைத்துச் சென்றனர். வாகனங்களை விட்டு இறங்கி டெல்லி மாநகர வீதிகளில் நடந்து வரும் உரிமை போராளிகள் இவர்கள். எந்த அரசியல்வாதிக்காகவும் கோஷம் போட அழைத்து வரப்பட்டவர்கள் அல்ல. தங்களது சொந்த உழைப்பின் ஊதியத்தை கொண்டே களம் காண வலம் வருகிறார்கள். 1000 அலுவல்கள், அடுக்கடுக்கான பணிப்பளு, குடும்பத்தோடு நேரம் கழிக்க நேரமில்லாது தவிக்கும் இவர்கள்தான் உரிமைகளை வென்றெடுக்க டெல்லி வந்திருக்கிறார்கள்.
இது அம்பேத்கர் பவனம், சமூக நீதிக்கு குரல் கொடுப்பவர்களின் சரணாலயம். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கும் வசதி இங்கு உண்டு. ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுக்கும் வண்ணம் பிரம்மாண்ட மாநாட்டு அரங்கும் இங்குண்டு. பிரம்மாண்ட உணவு உபசரிப்பு அரங்கம் திமிரி திரளும் தமிழக மற்றும் பிற மாநில சகோதரர்களுக்கு அறுசுவை உணவு படைத்து அலுக்காமல் உபசரித்தது. மார்ச் 7ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை தொழுகைக்கு பிறகு பேரணி புறப்பாட்டுக்கான பணிகள் துவங்கின. எறும்புகளும் தேனீக்களும் வெட்கப்படும் வண்ணம் தமுமுக தொண்டர்கள் பம்பரமாய் சுற்றிச் சுழன்றனர். இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றில் சிறப்புமிகு மற்றொரு அத்தியாயம் அன்றுதான் தொடங்கியது. குளிரில் விடவெடத்துக் கொண்டிருந்த டெல்லி மாநகர சாலைகள் உரிமை போராளிகளின் உணர்ச்சி கோஷங்களை கேட்க தயாரானது. தாய்மார்கள், குழந்தைகள் அனைவரும் புத்தெழுச்சியுடன் புறப்பட்ட காட்சி காண்பவர்களை நெகிழ வைத்தது. எங்கள் இதயங்கள் உறுதியானவை என்று நாளைய தலைமுறையின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய புறப்பட்டுவிட்ட இந்த சகோதரர்கள் மனதால் உரமுற்ற வீர சகோதரர்கள். தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதியில் இருந்து பேரணி துவங்க இருக்கும் ராம்லீலா மைதானம் நோக்கி வாகனங்கள் அணிவகுத்து புறப்பட்டன. வாகனங்கள் எல்லாம் கருப்பு வெள்ளை இருவண்ண கொடிகள் பட்டொளி வீசி பறந்தன. கட்டுக்கோப்பு குறையாத கண்ணிய கூட்டம், கட்டுக்கோப்பை கட்டி காக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர் படையினரின் செயல் நேர்த்தியை இங்கு காண்கிறீர்கள். இயக்க உணர்வு என்ற மின்சாரம் பாய்ச்சப்பட்ட கழக அடலேறுகள் ஆர்த்தெழுந்து வரும் காட்சியை இப்போது நாம் பார்க்கிறோம். இந்திய தலைநகரின் ராம்லீலா மைதானம் தமுமுக தொண்டரணியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. மாவட்ட வாரியாக தமுமுக தொண்டர்கள் அணிவகுத்து உரிமை போராட்டத்துக்கு புறப்பட தயாராகினர். This flagging off function, which will be very brief, here the President of Tamil Nadu Muslim Munnetra Kazhagam, Professor Zawahirullah, is presiding, and I invite Professor Zawahirullah for his opening words, and the flagging off program will be performed by respected Mufti Mukarram, Maulana Mufti Mukarram Sahib. I invite Professor Zawahirullah Sahib. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala khatamun nabiyyin wa ala ali kulli ashabi ajma'in. Amma ba'd. To start our march, I invite our brother Kovai Sayyed to recite a few verses from the Holy Quran. தலைமை கழக பேச்சாளர் கோவை சையத் அவர்கள் திருக்குரானிலிருந்து சில வசனங்களை ஓதி காட்டுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العظيم. السلام عليكم. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Respected Mufti Mukarram Sahib, leading personalities of the Muslim Ummah in India, activists and workers of different Muslim organizations from various parts of the country, and my dear brothers, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Inshallah, we are going to commence our march to Parliament for demanding the genuine rights of the Muslim Ummah living in this great country. Our objective is to remind these rulers of this country that we are a disciplined citizens. We are the sons of the soil. We love India as anyone else, or if not more than that. Our forefathers have shed their blood for the freedom of this country. At the same time, we have been deprived of our rights in various spheres. So, this march is for demanding the rights, and of course, we have to move in a disciplined manner without causing any irritants, without causing any disturbance. Whatever the slogans that has been given as handouts, only those slogans should be raised. One by one, from the right hand side, we will be marching the TMMK cadres, volunteer force. They will be forming the head of the procession, followed by various districts and also our brothers from various parts of this country, including Maharashtra, Rajasthan, Gujarat, Uttar Pradesh, Kerala, Karnataka, Andhra Pradesh, etc. அன்பு சகோதரர்களே, இந்திய வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு பேரணியினுடைய தொடக்கத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணியிலே பங்கு கொள்வதற்காக வேண்டி நாம் முன்னாள் பிரதமர் VP சிங் அவர்களை அழைத்திருந்தோம். நேற்றைய தினம் வரை அவர் வருவதற்கு ஒத்துக்கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று உடல்நல குறைவின் காரணமாக அவர் அப்போலோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதன் காரணமாக அவர் இந்த நிகழ்ச்சியிலே இங்கு பங்கு கொள்ள முடியவில்லை. நாம் கட்டுப்பாடு மிகுந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அமைதியாக இந்த ஊர்வலத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்லோகன்களை முழக்கங்களை எழுப்பி கொண்டு செல்ல வேண்டும். வலதுபுறமாக முதலிலே நம்முடைய தொண்டர் அணியினர் குதிரையிலே வருவார்கள். அதற்கு பிறகு கோவை மாவட்ட தொண்டர் அணியினருடைய அணிவகுப்பு இருக்கும். அதற்கு பிறகு வரிசையாக வர வேண்டும். தயவு செய்து இது ஒரு போராட்டம்,
இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதே நேரத்தில் நாட்டின் தலைநகரத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு இயக்கம் இருக்கின்றது. அது கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம் என்றால் அது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான் என்பதை அனைவரும் உணரக்கூடிய வகையிலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த பேரணி மட்டுமல்ல, மாலையிலே நடைபெறக்கூடிய மாநாடு மட்டுமல்ல, நாம் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் வெகு விரைவிலே இன்ஷா அல்லாஹ் நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக. மக்கள் உரிமை அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்டோரின் குரலாக, தமிழக மக்களின் இதய துடிப்பாக, இந்திய இஸ்லாமியர்களின் எழுச்சி ஏடாக வாரந்தோறும் வெளிவருகிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வார இதழ் மக்கள் உரிமை. உலக நிகழ்வுகளை தமிழில் அலசும் தலையங்கம், பிற ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யும் இஸ்லாமிய உலகின் நற்செய்திகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் கட்டுரைகள், இந்திய அரசியலுக்கு அறிவுறுத்தும் அரசியல் ஆய்வுகள், இயக்க செய்திகள் என பல்வேறு அம்சங்களுடன் வாரந்தோறும் வெளிவருகிறது மக்கள் உரிமை. தொடர்புக்கு எண் 7 வடமரைக்காயர் தெரு, மண்ணடி, சென்னை 1. மக்கள் உரிமை சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் தனிப்பிரதி வேண்டுவோர் தொடர்பு கொள்க. யாஸ்மின் ஃபுட் சப்ளைஸ் அல்கோபர், சவுதி அரேபியா. இந்திய மற்றும் இலங்கை நாட்டின் காய்கறி வகைகளையும் சுவையான கனி வர்க்கங்களையும் அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள அல்கோபர் மாநகரின் பிரதான பகுதியில் அமைந்திருக்கும் எங்களது விற்பனை நிலையத்திற்கு தவறாது வருகை தாருங்கள். தரமான பொருட்களை வாங்கிச் செல்லுங்கள். டோர் டெலிவரி சேவையும் உண்டு. இறையருளால் வாடிக்கையாளர்களின் சேவையில் 26வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் எங்களது நிறுவனம் என்றும் போல் இன்றும் உங்கள் சேவையில். யாஸ்மின் ஃபுட் சப்ளைஸ் அல்கோபர், சவுதி அரேபியா. தொலைபேசி 89468776. Now I invite most respected Mufti Mukarram, Dr. Mukarram Sahib, Shahi Imam of the Fatehpur Masjid and also the President of the All India Hilal Committee to give his inaugural speech and flag off the march. Assalamu alaikum wa rahmatullah. Bismillahirrahmanirrahim. तमिलनाडु मुस्लिम मुनित्र कड़गम और तमाम सोसाइटीज़, तमाम मुस्लिम सोसाइटीज़ जो यहाँ पर आई, आज अपनी डिमांड्स के लिए यूपीए गवर्नमेंट के सामने पार्लियामेंट मार्च के लिए, यह हमारे सबकी दिल की आवाज़ है। हिंदुस्तान के मुसलमानों का आज़ादी में, खुशहाली में, प्रोस्पेरिटी में, स्टेबिलिटी में, हर फील्ड में हिंदुस्तान के मुसलमानों का कंट्रीब्यूशन है। और आज हम अपनी बात कहने के लिए आए, ये हमारी मुसलमानों की दिल की आवाज़ है। अगर किसी को भूख लगती है तो वो रोटी मांगता है, अगर किसी को प्यास लगती है तो वो पानी मांगता है। ये पॉलिटिक्स नहीं है, ये अपने राइट्स हैं, अपनी ज़रूरत है। सच्चर कमेटी में जो रिपोर्ट्स हैं उससे पूरा एटमॉस्फेयर क्लियर है कि मुसलमानों की जो सूरत हाल है बहुत ही कमज़ोर है। यूपीए गवर्नमेंट की तरफ से हमें कई मर्तबा एश्योरेंस मिला इलेक्शन के मौके पर, और कई चीज़ों के बारे में हमें एश्योरेंस मिला। अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी के लिए, जामे मिल्लिया इस्लामिया यूनिवर्सिटी के लिए और डिफरेंट मामलात में। लेकिन हमें ये लगता है कि यूपीए गवर्नमेंट की तरफ से अभी कोई
प्रैक्टिकल काम सामने नहीं है। मैं वेलकम करता हूं तमाम फ्रेंड्स को जो यहाँ पर तमिलनाडु मुस्लिम नृत्य कड़गम के आए और सोसाइटीज के, आंध्र के, महाराष्ट्र के, डिफरेंट स्टेट्स के, राजस्थान के। मेरी दुआ उनके साथ है और ऑर्गेनाइजेशंस यहाँ पर दिल्ली की भी शामिल हैं। खुद हमारे साथ बहुत से लोग यहाँ पर आए। मेरी दुआ है कि ये आवाज हमारी ऊंचे जाए। भारत सरकार हमारे लिए क्या कर सकती है यह हमें बताने की जरूरत नहीं है। जैसे पेशेंट होता है, मरीज होता है, डॉक्टर के पास जाता है, वो ये नहीं बताता कि मुझे टैबलेट चाहिए या मुझे सिरप चाहिए या मुझे इंजेक्शन लगा दो, वो ये नहीं बोलता। पेशेंट जाता है डॉक्टर के पास इलाज के लिए। तो हम अपने मुसलमानों के इश्यूज के लिए, मामलात के लिए गवर्नमेंट के पास जा रहे हैं अपनी डिमांड्स को लेकर। ये गवर्नमेंट का काम है, यूपीए सरकार का काम है कि वो तुरंत इमीडिएटली कोई ऐसा प्रोग्राम दे कि जिससे मुसलमानों का कॉन्फिडेंस बहाल हो। यहां पर प्रोफेसर एसएम जवाहिरुल्लाह ने, तमिलनाडु मुस्लिम नृत्य कड़गम के और बहुत सारे लोगों ने जो आवाज रखी है कि हमें रिजर्वेशन मिलना चाहिए, जो रिजर्वेशन लिमिट है वो खत्म होनी चाहिए और भारत के मुसलमानों के लिए सेंट्रल गवर्नमेंट को कोई प्रोग्राम लाना चाहिए। जब तक सेंट्रल गवर्नमेंट प्रोग्राम नहीं लाती उस वक्त तक हम चैन से नहीं बैठेंगे। हम अपनी आवाज उठाते रहेंगे। तमिलनाडु मुस्लिम नृत्य कड़गम सैकड़ों किलोमीटर से यहाँ पर आई। अगर जरूरत पड़े तो हम पूरी दिल्ली को लेके तमिलनाडु भी जाएंगे, जरूरत पड़ी तो आंध्र भी जाएंगे, जरूरत पड़ी तो महाराष्ट्र भी जाएंगे। हम अपने पीसफुल डिमांड्स के लिए पीसफुल रहकर इन डिसिप्लिन्ड वे हम जहां भी जरूरत पड़ेगी हम वहां तक जाएंगे। प्रधानमंत्री जी, सोनिया गांधी जी, तमाम पार्लियामेंट, तमाम सेंट्रल गवर्नमेंट सब जानते हैं कि मुसलमान किस हालत में हैं। सच्चर कमेटी की जो रिपोर्ट है वो इंग्लिश में है, हिंदी में भी होनी चाहिए, उर्दू में भी होनी चाहिए, रीजनल लैंग्वेजेस में भी होनी चाहिए और इतने मास लेवल पर वो प्रिंट होनी चाहिए कि मुसलमानों के हर हर घर में वो जानी चाहिए, ताकि हम अपनी बातों को देखकर गवर्नमेंट के सामने रख सकें। सच्चर कमेटी की जो रिपोर्ट है मैं ये मानता हूं कि 10% भी नहीं है। 90% अभी मुसलमानों की हालत वो है कि जिसकी तरफ अभी हमें ध्यान देने की जरूरत है। मैं आपको मुबारकबाद देता हूं, वेलकम करता हूं, दुआ देता हूं, बेस्ट विशेस देता हूं और मैं ये उम्मीद करता हूं कि तमिलनाडु मुस्लिम नृत्य कड़गम और जो और सोसाइटीज हैं जो ये मार्च कर रही हैं, इसका जरूर असर पड़ेगा और मुसलमानों की डिमांड्स को पूरा किया जाएगा। अगर ऐसा होगा तो हमारा विश्वास, हमारा कॉन्फिडेंस सेंट्रल गवर्नमेंट पर बनेगा और जब तक हमें हमारा हक नहीं मिल जाए हम चैन से नहीं बैठेंगे। यहाँ पर मैं आपको यकीन दिलाना चाहता हूँ, जामिया मिल्लिया इस्लामिया का माइनॉरिटी कैरेक्टर मिलना चाहिए, अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी के स्टूडेंट्स की बात मानी जानी चाहिए और मुसलमानों की डिमांड पर अमल होना चाहिए। ये हमारा डिमांड है। मैं इन्हीं अल्फाज के साथ आप सब लोगों को दुआ देता हूं और बेस्ट विशेस आपको पेश करता हूं। இப்போது முஃப்தி முகர்ரம் சாஹிப் அவர்கள் நம்முடைய பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைப்பார்கள். Now most respected Mufti Mukarram Sahib will flag off our march.
டெல்லி வாழ் மக்களுக்கு இது ஒரு புதுமையான அனுபவம். ஏன், அகில இந்திய ஊடகத்துறையினருக்கும் இது வியப்பூட்டும் பேரணியாக அமைந்திருந்தது. இந்திய இராணுவ தரைப்படையினரின் அணிவகுப்பை பார்த்திருக்கிறார்கள். இந்திய வான்படையினரின் அணிவகுப்பையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்திய கப்பற்படையின் அணிவகுப்பையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். முதல் முறையாக கருப்பு வெள்ளை சீருடையுடன் மிடுக்குடன் நடை போட்ட சமூக நீதி படையை முதலாக டெல்லி மாநகரம் இப்போதுதான் பார்க்கிறது. முதலில் தொண்டரணியினர் அணிவகுக்க தமுமுக தலைமை நிர்வாகிகள், அகில இந்திய முஸ்லிம் தலைவர்கள், அணி நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் என்ற அளவில் பேரணியின் வரிசை அமர்ந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அன்னையர்களும் குழந்தைகளும் அணிவகுத்தனர். தொடர்ந்து மாவட்ட வாரியாக சேவை படையினர் அணிவகுத்து புறப்பட்டனர். மண்டல் கமிஷனை எதிர்த்து ருத்ரதாண்டவம் செய்த ஆதிக்க சாதியின மாணவர்கள் ஆட்டம் போட்ட அதே டெல்லியில் சமூக நீதிக்காக சமர் புரிந்தனர் சமுதாய சகோதரர்கள். டெல்லி ஒரு தந்திர பூமி, மந்திர பூமி என பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் ஏராளமான விளக்க உரைகளால் பட்டங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட டெல்லி மாநகரில் தமுமுக நடத்திய பேரணி இதுவரை கூறப்பட்டு வந்த அரசியல் கணக்குகளை மாற்றி போட்டது. சமூக நீதிக்காக உள்ளூர்களில் உணர்ச்சிகரமாக முழங்கியவர்கள் டெல்லியில் சற்று தள்ளியே நிற்க வேண்டிய நிலையில் தமுமுக தனது வீரியமிக்க பேரணியின் மூலம் சமுதாய மக்களை திரட்டி சமூக நீதி தளத்தில் இந்திய பூபாகத்தின் முதல்நிலை சக்தி என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தது. பேரணி ராம்லீலா மைதானத்திலிருந்து தொடங்கி நாடாளுமன்ற வீதிக்குள்ளே நுழையும் போது, தலைப்பகுதி நாடாளுமன்ற வீதியிலே இருக்கும்போது அதனுடைய வால் பகுதி ராம்லீலா மைதானத்திலிருந்து ஒரு சிறு தூரம்தான் கடந்து இருந்தது. மிக சிரமத்திற்கு இடையிலே ஒரு வாகனத்தில் ஏறி எமது வீடியோகிராஃபர் மிக வேகமாக பேரணியினுடைய ஒரு பகுதியை படம் பிடித்திருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து வருகின்றீர்கள். ராஜ் தொலைக்காட்சியினுடைய டெல்லி செய்தியாளர் பரணி இந்த பேரணியை பற்றி விமர்சனம் செய்கையில், அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாத ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்பு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியது டெல்லி வரலாற்றில் இதுதான் முதல் முறையாகும். டெல்லியில் நடக்கின்ற எந்த ஒரு கூட்டமாயினும் சரி, பேரணியாயினும் சரி, டெல்லியில் வசிக்கின்ற ஏழைகளை கூலிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளித்து கூட்டத்திலே பங்கு பெற செய்வார்கள். ஆனால் தமுமுக மட்டும்தான் தமிழ்நாட்டிலிருந்து தன் தொண்டர்களின் சொந்த பணத்தில் அழைத்து வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி காட்டியது டெல்லியில் உள்ள பல முஸ்லிம் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஆளுங்கட்சியினர் மத்தியிலும் பெரும் பீதியை உண்டாக்கி உள்ளது. நிச்சயமாக தமுமுக எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகும் என்பதில் ஐயமில்லை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மட்டுமே தனது நலப்பணிகளை, உரிமை போராட்டங்களை முன்னெடுத்திருந்த தமுமுக அகில இந்திய அளவில் முஸ்லிம்களுக்காக தனது போர் பிரகடனத்தை துவக்கிவிட்டது. நாளை வல்லரசாக மாறப்போகும் இந்தியாவின் எழுச்சிக்கு காட்டியம் கூறும் விதத்தில் தமுமுக பேரணி அமைந்தது. பேரணி புறப்பட துவங்கியதும் பல்லாயிரக்கணக்கான உணர்வாளர்கள் புறப்பட துவங்கிவிட்டார்கள். இந்திய அரசியலை, அது மட்டுமல்ல, இந்திய அரசியலை அசைத்து பார்க்கும் வண்ணம் புதிய அரசியல் அத்தியாயத்தை நோக்கி
பயணமும் துவங்கிவிட்டது என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்பு. இந்த டெல்லி பேரணிக்காக தம் சொந்த காசிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் டெல்லிக்கு வந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் டெல்லியிலே தங்கியிருந்த போது தங்கும் இடத்திற்காகவும் உணவுக்காகவும் ரூபாய் 300 தலைமையகத்திற்கு செலுத்தினார்கள் என்பதும் இன்னொரு சிறப்பு செய்தியாகும். பொதுவாக பேரணிகள் ஊர்வலங்கள் புறப்படும் போது புழுதிகள் பறக்கும், தூசு பறக்கும். ஆனால் இங்கு பதவியும் பகட்டும் எங்களுக்கு தூசு என்பதை நிரூபிக்கும் விதமாக தன்னலமற்ற தமுமுக சேவைப்படையினரின் பேரணி அமைந்திருந்தது. மொத்தத்தில் பேரணியின் தூசு பறக்கவில்லை, ஆனால் சமுதாயத்தில் விரவி கிடந்த மாசு பறந்தது, மறைந்தது. நீங்கள் இப்போது பார்க்கக்கூடிய இராணுவ மிடுக்குடன் நடைபெறக்கூடிய இந்த அணிவகுப்பை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட தொண்டர் அணியினர். இந்த அணிவகுப்பு நடத்துவதற்காக 30 நாட்களுக்கும் மேலாக தீவிர பயிற்சி எடுத்து தலைநகர் டெல்லியிலே இப்போது கம்பீரமாக அணிவகுத்து செல்கிறார்கள். இந்த அணிவகுப்பை பார்க்க ஒரு உயர் டெல்லி போலீஸ் அதிகாரி ஆச்சரியப்பட்டு போனார். பல்லாண்டுகள் பயிற்சி பெற்றவர்கள்தான் இத்தனை மிடுக்குடன் அணிவகுக்க முடியும் என்று வெளிப்படையாகவே அவர் சொன்னார். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. மார்ச் 7 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய இந்த பேரணி குறித்து பிரபல தமிழ் நாளிதழினுடைய டெல்லி செய்தியாளர் வெங்கட் ரமணன் சொல்லக்கூடிய செய்தியை இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றோம். அவர் சொல்கின்றார், எனது 30 வருட கால பத்திரிகை துறை அனுபவத்தில் நான் பல கூட்டங்கள், பல பேரணிகளை கண்டுள்ளேன். தமுமுக நடத்திய இந்த பேரணியை போன்று ஒரு கட்டுப்பாடான, ஒரு சீரான பேரணியை நான் கண்டதில்லை. தமுமுகவின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கும் பொது சொத்துகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் தங்களது கோரிக்கைகளை மட்டும் வலியுறுத்தி கோஷங்களை இட்டு சென்றது டெல்லி வாசிகளுக்கு மிகவும் வியப்பை தந்தது. பேரணி முடிகின்ற இடமான பாராளுமன்ற வீதியில் எப்போதும் மற்ற கட்சியினர் நடத்தினார் 10 அடி முதல் 20 அடி வரை தான் நிரம்பும். ஆனால் தமுமுக நடத்திய இந்த பேரணியின் இடம் முழுவதுமே நிரம்பி வழிந்ததை எனது 30 வருட பத்திரிகை அனுபவத்தில் முதல் முறையாக கண்டேன். இந்த பேரணிக்காக டெல்லியிலே பேரணி ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்களும் இந்த பேரணிக்கான தயாரிப்பு பணிகளை செய்து வந்தார்கள். மாநில மருத்துவ அணி செயலாளர் சகோதரர் MM பாஷா அவர்கள் 1 மாத காலம் டெல்லியிலே தங்கியிருந்தார்கள்.
PM அப்துல் சலாம், ராஜஸ்தானைச் சேர்ந்த ஷாஜித் போன்றவர்களுடைய ஒத்துழைப்புடன் பல பணிகளை அவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமுமுகவினுடைய மாநில தொண்டரணி செயலாளர் ரஃபீக் அவர்களுடைய தலைமையிலே 50 தொண்டர் அணியினர் முன்கூட்டியே டெல்லிக்கு சென்று பணிகளை ஒருங்கிணைத்தார்கள். தமுமுகவினுடைய தலைமை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில அணி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் என்று கூட்டு முயற்சியின் காரணமாக இவ்வளவு பிரம்மாண்டமான காட்சியை, பேரணியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த பேரணிக்காக உழைத்த அனைத்து சகோதரர்களுடைய நல்லமல்களை இறைவன் அங்கீகரித்து இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்பெயர்களை வழங்க நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த பேரணியை அனைத்து முஸ்லிம் தலைவர்களையும் அழைத்து ஒரே மேடையிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அனைத்து முஸ்லிம் அமைப்புகளுடைய தலைவர்களும் இடம்பெறக்கூடிய ஒரு பேரணியை நடத்தியிருக்கின்றது. பேரணிக்கு பெண்கள் வர வேண்டாம் என்றுதான் சொல்லியிருந்தோம். டெல்லிக்கு வருவதும் இங்கு தங்கியிருப்பதும் பேரணியில் பங்கு கொள்வதும் அவர்களுக்கு பல சிரமங்களை தரும் என்ற அடிப்படையிலே தான் பெண்கள் வர வேண்டாம் என்று சொன்னோம். அதையும் மீறி தம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடன் டெல்லியிலே எங்களுக்கும் சமூக நீதிக்காக, முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் உரிமை உண்டு என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே அணிவகுக்கக்கூடிய பெண்களை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். எங்களால் நடக்க முடியாது, ஆனால் முடக்கி போட முடியுமா என்றால் அதுவும் முடியாது என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே உரிமை முழக்கங்களை எழுப்பி ரிக்ஷாவிலே வரக்கூடிய உடல் ஊனமுற்ற சகோதரர்கள் உள்ளம் ஊனமடையவில்லை என்பதை தலைநகரிலே பறைசாற்றி வருகிறார்கள். டெல்லியிலே நடைபெற்ற இந்த பேரணி, ஆர்ப்பாட்டம் மற்றும் மாநாடு 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்பட்ட ஒன்றாகும். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடிப்படை கோரிக்கைகள் கொண்ட இந்த 15 அம்சங்களும் டெல்லி பிரகடனம், டெல்லி டிக்ளரேஷன் என்ற பெயரிலே வெளியிடப்பட்டது. அந்த கோரிக்கைகள் நீதிபதி ராஜேந்திர சச்சார் அளித்துள்ள துல்லியமான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இனங்கண்டு மத்திய அரசு பணிகளிலும் மாநில அரசு பணிகளிலும் தனியார் துறையிலும் தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, மத்திய அரசு பணிகளிலே மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி இருக்கக்கூடிய 27% இடஒதுக்கீடிலே முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்டது. ஒரு மாநிலத்தில் இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது என்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு திருத்தப்பட வேண்டும். அந்தந்த மாநில அரசுகளே இடஒதுக்கீடினுடைய அதிகபட்ச அளவை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் நீண்ட பயணமாக அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, முதல் முறையாக தலைநகர் டெல்லியிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்னொரு அடிப்படை கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய அறிக்கையிலே
பஞ்சாயத்து முதல் நாடாளுமன்றம் வரை முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவேதான் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை அரசியல் அதிகாரத்திலே முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கைக்காக வேண்டிதான் இந்த சின்ன சிறுவர்களும் பெண்களும் முதியவர்களும் ஊனமுற்றவர்களும் டெல்லியினுடைய வீதியிலே கோரிக்கை முழக்கங்களை முழங்கிக் கொண்டு நடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றீர்கள். இதேபோல 5வது கோரிக்கையாக சிறுபான்மையினர்களுக்கென ஒதுக்கப்படக்கூடிய நிதியிலே முஸ்லிம்களுக்கு தனியாக அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப தனி நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது 5வது கோரிக்கையாக இருக்கின்றது. இதேபோல முஸ்லிம்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக நீதிபதி ராஜேந்தர் சச்சார் தெரிவித்துள்ள அனைத்து ஆலோசனைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் 5வது கோரிக்கையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சிலவற்றை இந்த பேரணியிலே தமுமுகவினுடைய டெல்லி பிரகடனத்திலே பார்க்க முடிகின்றது. இந்த டெல்லி பிரகடனத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கும்போது முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கியுள்ள நிலையை மாற்ற 11வது 5வது திட்டத்தில் 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படல் வேண்டும். 1000 கல்வி நிறுவனங்கள் முஸ்லிம்களுக்காக அமைக்கப்பட்டு 3.1 கோடி முஸ்லிம்கள் இனிவரும் 31 ஆண்டுகளுக்குள் பலன் பெறும் விதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தொழில் முயல்வோர் மற்றும் தொழில் திறமையாளர் ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தேவையான வசதிகள் ICDS மற்றும் SSA திட்டங்கள் மூலம் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சச்சார் குழு பரிந்துரைத்துள்ளபடி மாநில அரசுகள் சமூக கல்வி மையங்கள், பெண்களுக்கான கல்வி நிலையங்கள், ITIக்கள் போன்றவற்றை மதரசாக்களில் கற்றவர்களும் சேரக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உருது மொழிக்கு தேவையான முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஹிந்தி பேசும் பகுதிகளிலே மும்மொழி திட்டத்தின் அடிப்படையிலே உருது மொழியும் இடம்பெற வேண்டும். தரமான உருது பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும். அரசு கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்கள் அனைத்திலும் உருது விருப்ப பாடமாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இதேபோல அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம், ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, ஜாமியா ஹம்தர்த் போன்ற பிரபல முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் உட்பட பல கல்வி நிறுவனங்களின் அந்தஸ்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது. இக்கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மை அந்தஸ்து பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தேசிய சிறுபான்மை கல்வி ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை எழுப்பிதான் டெல்லியிலே தமுமுக இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றது. 10வது கோரிக்கையாக, மிக முக்கியமான கோரிக்கையாக, முஸ்லிம்களுக்காக அரசாங்கத்தினுடைய பல நிதி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய கடன் வட்டி இல்லாமல் வழங்கப்பட வேண்டும். அதேபோல வட்டியில்லா வங்கிகள் இந்தியாவிலே செயல்படுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட வேண்டும். சச்சார் குழுவினுடைய அறிக்கையிலே கல்விக்கூடங்கள், சுகாதாரம், அடிப்படை வசதிகள், குடிநீர் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் முஸ்லிம் பகுதிகளுக்கு கிடைக்காத நிலையை மாற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பரிந்துரையை அமல்படுத்துவதற்காகத்தான் கால் கடுக்க இங்கே இந்த பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தி வருகின்றது. அடுத்த கோரிக்கையும் மிக முக்கியமானது. நம் நாட்டிலே 5 ஆண்டு திட்டம் என்று ஒன்று உண்டு. அடுத்த திட்டம் 11வது 5வது திட்டம். இந்த 11வது 5 ஆண்டு திட்டத்திலே முஸ்லிம்களுக்கென தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். மாநில திட்டங்களுக்காக 5400 கோடியும், மத்திய சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 2000 கோடியும், மத்திய அரசு திட்டங்களில் 1800 கோடியும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு வந்து தலைநகர் டெல்லியிலே தமுமுக இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றது. உலகமயமாக்கல் கொள்கையினால் பலவீனமான சமூகத்தைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அவர்களது பாரம்பரிய தொழில்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதும் தமுமுக எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கை. தமுமுகவினுடைய இந்த பேரணி வக்ஃபு வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரம் தரப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து வக்ஃபு சொத்துகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு கணக்கெடுப்பு செய்யப்பட்டு அந்த கணக்கெடுப்பு பற்றிய விவரங்கள் அரசிதழிலே வெளியிடப்பட வேண்டும். வக்ஃபு சொத்துகள் குறித்த முழு விவரங்களையும் இணையதளம் மூலமாகவும் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும். கிராமப்புற, ஊரக, உச்சவரம்பு சட்டங்களிலிருந்து வக்ஃபு சொத்துகளுக்கு விலக்களிக்க வேண்டும். வக்ஃபு விவகாரங்களை கவனிக்க இஸ்லாமிய அறிவுடன் கூடிய புதிய அதிகாரிகளை, புதிய கேடரை உருவாக்க வேண்டும் என்பதும் தமுமுகவினுடைய கோரிக்கை. நீதிபதி சச்சார் அவர்களுடைய பரிந்துரையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமவாய்ப்பு ஆணையத்தினுடைய பணிகளை செய்வதற்கான அதிகாரம் தேசிய சிறுபான்மை ஆணையத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும் தமுமுக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதிலே முஸ்லீம்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாசிக்கும் தொகுதிகளை தனி தொகுதிகளாக அறிவிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்பதும் தொகுதி சீரமைப்பு நடைபெறும் போது
முஸ்லிம்கள் பல்வேறு தொகுதிகளாக சிதறடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதும் தமுமுக எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. 15வது கோரிக்கையாக நீதிபதி ராஜேந்தர் செச்சார் பரிந்துரைத்துள்ள மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு குழுவினை சுயசார்புடையதாக உருவாக்கி அதிலும் முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். இக்குழு மாநில மற்றும் மாவட்ட மட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு அவற்றிலும் முஸ்லிம்களுக்கு விகிதாச்சார அடிப்படையிலே பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமுமுக முன்வைத்திருக்கின்றது. ஆர்ப்பரித்து புறப்பட்ட பேரணி பல மைல்கள் தூரத்துக்கு நீண்டு பெருமெடுப்பிலான மக்கள் வெள்ளம் சிறிதும் களைப்பின்றி அலுப்பின்றி அணிவகுத்து அலையடித்து மேடையை வந்தடைந்தது. அன்பிற்குரிய 60 ஆண்டுகள் உறங்கிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்தினுடைய விடியல்களாய் புறப்பட்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்வீரர்களே, தாஜ் உணவகம், பிரின்ஸ் நாசர் சாலை, அல்கோபர், சவுதி அரேபியா. சுவையான சூடான தமிழகத்தின் பாரம்பரிய உணவு வகைகளை உண்டு ருசிக்க வருகை தாருங்கள். தாஜ் உணவகம், தரமான உணவு, தரணி போற்றும் உபசரிப்பு. தாஜ் உணவகம், பிரின்ஸ் நாசர் சாலை, அல்கோபர், சவுதி அரேபியா. அக்ரபியா பிரின்ஸ் மிக்ரன் சாலையில் அமைந்திருக்கும் தாவூத் ரெஸ்டாரண்ட் எங்களது கிளை நிறுவனமாகும். சுவையான சூடான உணவுக்கு தாஜ் மற்றும் தாவூத் உணவகம், அல்கோபர், சவுதி அரேபியா.